குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். அலகு 5 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அலகு 5 இந்தியா போக்குவரத்து, தகவல் தொடர்பு. இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1872. 1872 இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அடுத்தது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டதுன்னா 1881 எடுக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன அப்படின்னாக்க இது நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புனால என்னென்னலாம் நடைபெறுது அப்படின்னாக்க ஒரு பொருளாதாரம், அதுக்கு அடுத்தது திட்டமிடல், இது எல்லாத்துக்குமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. போக்குவரத்து, தொழில்மயமாக்கல், வணிகமயமாக்கல், அடுத்து திட்டமிடல், இது எல்லாத்துக்குமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்தது இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம், யூபி. எவ்வளோனாக்கா 199.5 மில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க. குறைந்தபட்சம் எதுனா சிக்கிம். 1 மில்லியன்னா 10 லட்சமா? சிக்கிம் எவ்வளோனா 0.61 மில்லியன் மக்கள் தொகை. யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான மக்கள் தொகை எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. எவ்வளோனா 16.75 மில்லியன் மக்கள் தொகை யூனியன் பிரதேசங்களில் முதல் இடம் வகிக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா அடுத்தது இருக்கு. யூபிக்கு அடுத்தது மகாராஷ்டிரா. யூபிக்கு அடுத்தது மகாராஷ்டிரா. எவ்வளோனா 112.3 மில்லியன் ரெண்டாவது இடத்துல இருக்கு மகாராஷ்டிரா. இதனைத் தொடர்ந்து பீகார் 3வது இடத்துல இருக்கு 103.8 மில்லியன். மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 91.3 மில்லியன். இவ்வளோ மக்கள் தொகையோட இருக்குது. ஸோ முதல் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பீகார் இருக்குது. எவ்வளோனா முதல் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம் இருக்குது. எவ்வளோனா 199.5 மில்லியன் மக்கள் தொகையோட இருக்குது. சிக்கிம் 0.61% கடைசி இடத்துல இருக்குது. ஆந்திர பிரதேசம் ஒருங்கிணைந்த தெலங்கானா எப்படின்னு பார்த்தீங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84.6 மில்லியன். தெலங்கானா யூபிஎஸ் தெலங்கானா 84.6 மில்லியன் 6 மில்லியன் இருக்குது. சிக்கிம் கடைசி 0.61 மில்லியன் இருக்குது. புதுடெல்லி பார்த்தீங்கன்னா 16.75 யூனியன் பிரதேசங்களில் முதலிடம் வகிக்குது. மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு என்ன காரணம், அதாவது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பௌதீக, சமூக, பொருளாதார காரணிகள், வரலாற்று காரணிகள், இது எல்லாமே காலநிலை, கனிம வளங்கள், இது எல்லாமே இயற்கை சீற்றங்கள், நீர், மதம், கலாச்சாரம், மொழி, இனம், அரசியல் பிரச்சனைகள், குடியிருப்பு, போக்குவரத்து, இது எல்லாமே முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தின்றது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள எவ்வளோ மக்கள் பரவல் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் மக்கள் தொகை அடர்த்தி. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 382 பேர் இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்காங்க. இதில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். பீகார் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். அருணாச்சல பிரதேசம் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். அருணாச்சல பிரதேசம் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். ஸோ பீகார் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்குது. அருணாச்சல பிரதேசம் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்குது. 382 பேர் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு. இந்தியாவில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்காங்க. யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்குது. யூனியன் பிரதேசமாக இருக்குது. எவ்வளோனா 1297
97 1297 1297 பேர் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கிறாங்க. 1 2 9 7. இதில் வந்து யூனியன் பிரதேசங்களில் அந்தமான் நிக்கோபார் வந்து குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்குது. ஸோ மக்கள் அடர்த்தின்னு பார்த்தோம்னாக்கா அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டது? 1872 எடுக்கப்பட்டது. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 எடுக்கப்பட்டது. முழுமையான மக்கள் தொகை 1881 எடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது வந்து 2011 எடுக்கப்பட்டது வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. உத்தரப்பிரதேசம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து மக்கள் தொகையில் அதிகபட்சம் கொண்ட மாநிலமாக இருக்குது. எவ்வளோனா 199.5 மில்லியன். சிக்கிம் குறைந்தபட்சம் 0.61. அதுக்கு அடுத்தது மக்கள் அடர்த்தி அதிகமாக கொண்ட மாநிலம் எதுனா பீகார். மக்கள் வந்து எவ்வளோ இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னாக்கா 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனாக்கா அருணாச்சல பிரதேசம் இருக்குது. யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி வந்து அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாக இருக்குது. எவ்வளோ? 1297 1297 சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. குறைந்த மக்கள் அடர்த்தி வந்து அந்தமான் நிக்கோபார். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் நல்லா இருக்குமா? அடுத்தது வயது கலவைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 15 வயதுக்கும் குறைவானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.5% இருக்காங்க. 15 வயதுக்கும் குறைவானவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% பேர் இருக்காங்க. ஸோ மற்றவர்களை சார்ந்து வாழ்பவர்கள், அதாவது 15 வயதுக்கு குறைவில் இருப்பவர்கள், 15 வயது லெஸ் தென் 15, 15 வயதுகளுக்கு குறைவில் இருப்பவர்கள் வந்து 29.5%, 60 வயதுக்கு மேலே இருப்பவங்க 8%. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வரும்? 37.5%. 37.5%. இவ்வளோ பேர் வந்து மற்றவர்களை சார்ந்து வாழ்பவர்கள். அப்போ இதில் மிச்சம் எவ்வளோ வரும்? 37.5 போச்சுனாக்கா 62.5 வருமா? 62.5% பேர் என்னன்னாக்க இந்த 16லிருந்து 59 வயது உள்ளவர்கள். இவங்க வந்து 62.5% பேர் இருக்காங்க. இவங்க வந்து மற்றவர்களை சாராமல் வாழ்பவர்கள். அடுத்தது பாலின விகிதம் அப்படின்னா 1000 பேருக்கு எவ்வளவு வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து பாலின விகிதம். இப்போ வந்து கேரளாவில் வந்து 1000 பேருக்கு வந்து கேரளாவில் வந்து 1000 பேருக்கு எவ்வளோ இருக்காங்கன்னாக்கா 1084 பெண்கள் இருக்காங்க. அதுவே புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு எவ்வளோ இருக்குனாக்கா 1038. புதுச்சேரியில் எவ்வளோ இருக்காங்கன்னா 1038. 1084 வந்து கேரளா, 1038 வந்து புதுச்சேரியில் இருக்காங்க. அடுத்த எழுத்தறிவு விகிதம். யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னாக்க குறைந்தபட்சம் ஒரு பாலினம் எங்கே இருக்குன்னா டையூ டாமன். இங்கே வந்து குறைந்தபட்ச பாலின விகிதம் இருக்கு. இந்தியாவில் எவ்வளோ பாலின விகிதம் இருக்குன்னாக்க 1000க்கு 940 பெண்கள் இருக்காங்க. இது வந்து இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து 1000க்கு 940 பெண்கள் இருக்காங்க. அதுவே கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1084 பேர் இருக்காங்க. அதுவே புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா 1038 பேர் இருக்காங்க. குறைந்த பாலின விகிதம் எங்கே பதிவாகிருக்குனாக்க டையூ டாமனில் பதிவாகிருக்கு. அடுத்து எழுத்தறிவு விகிதம் வந்து இந்தியாவில் வந்து 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு பெற்றோர் விகிதம் இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 74.04%. 74.04% வந்து எழுத்தறிவு பெற்றோர்கள். இவர்கள் ஆண்கள் வந்து 82.14%. பெண்கள் வந்து 65.46%.
இப்போ எழுத்தறிவு பெற்றவங்க இந்தியாவில் எவ்வளோனாக்கா 74.04%. அதுவே ஆண்கள் வந்து 82.14%. அதுவே பெண்கள் வந்து 65.46%. இப்போ கேரளா மாநிலம் தான் எழுத்தறிவில் வந்து அதிக சதவீதம் அதிகம் வந்து கேரளா தான் எழுத்தறிவு பெற்றவர்கள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.91%. 93.91%. அடுத்து லட்சத்தீவுகள் வந்து இரண்டாவதாக இருக்குது. எவ்வளோன்னா 92.28%. 92.28%. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம். எவ்வளோன்னா 63.82%. இது பீகார் வந்து குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம். அடுத்தது தொழில்சார் கட்டமைப்பு. ஸோ இதை அழிச்சிடலாம். இப்போ இது ஒரு தடவை ரீஹேஷ் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வயதுகளுக்கு குறைவில் இருக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.5%. அடுத்தது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 8%. இப்போது டோட்டலாக இதை கூட்டணும்னா 37.5% வந்து மற்றவர்களை சார்ந்து வாழ்பவர்கள். ஆனால் அது மிச்சம் இருக்கிற 62.5% வந்து 16 வயதுலேருந்து 59 வயதுக்கு உட்பட்டவர்கள். அடுத்தது பாலின விகிதம் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 பேருக்கு 940 பெண்கள் இருக்காங்க. 1000 பேருக்கு 940 பெண்கள் இருக்காங்க. அதுவே கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 பேருக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. அதுவே புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 1038 பெண்கள் இருக்காங்க. குறைந்த பாலின விகிதம் உடையது எதுன்னு கேட்டிங்கனாக்கா டையூ அண்ட் டாமன். அதுக்கு அடுத்தது எழுத்தறிவு பெற்றவர்களில் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் வந்து எழுத்தறிவு பெற்றவர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74.04%. அதில் ஆண்கள் எவ்வளோன்னா 82.14%. பெண்கள் வந்து 65.46%. இப்போ எழுத்தறிவு பெற்றவர்களில் முதல் மாநிலம் எதுனா கேரளா. எவ்வளோனாக்கா 93.91%. அடுத்தது வந்து லட்சத்தீவு வந்து 2வது இடத்துல இருக்குது 92.28%. பீகார் வந்து கடைசி இடத்துல இருக்குது 63.82%. அடுத்து தொழில்சார் கட்டமைப்பு அழிச்சிடலாம். அடுத்தது தொழில்சார் கட்டமைப்பு. தொழில்சார் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் வருஷத்தில் 183 நாட்கள் யார் பணியாற்றுறாங்களோ அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 183 நாட்களுக்கு குறைவாக வேலை செய்கிறவங்க வந்து இந்த 183 நாட்களுக்கு குறைவாக வேலை செய்கிறவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பகுதி நேர தொழிலாளர்கள். ஸோ கண்டிப்பாக 183 நாட்கள் வேலை செஞ்சுருக்கணும். அவங்க வந்து முதன்மை தொழிலாளர்கள். இவங்க யாருன்னா முதன்மை தொழிலாளர்கள். அது வந்து அதை விட குறைவாக வேலை செய்கிறவங்க வந்து பகுதி நேர தொழிலாளர்கள். மற்ற மக்கள் தொகை மாற்றங்கள் பற்றி படிப்பது வந்து மக்கள் தொகை ஆய்வில் ஒரு முக்கிய அம்சமாகும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மக்களியல் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையை பற்றி படிக்கிற படிப்பு வந்து மக்களியல் வந்து எனப்படும். அதிக மக்கள் தொகையால் பிரச்சனைலாம் என்ன, நெருக்கடி, ஊட்டச்சத்தின்மை, இயற்கை வேளாண்மை, வளங்கள் தவறாக நிர்வகித்தல், இது எல்லாமே வந்து ஏற்படும். அடுத்து நகரமயமாக்கல். இது வந்து இந்தியாவில் வந்து கோவா வந்து மிகவும் நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. அடுத்தது இதில் குறைவான நகரமாக்கப்பட்ட பகுதி அப்படின்னா இமாச்சல பிரதேசம். அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட பகுதி எதுனா கோவா. அங்கே அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட பகுதி கோவா. குறைவான நகரமயமாக்கப்பட்ட பகுதி இமாச்சல பிரதேசம். புதுடெல்லி மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி மற்றும் சண்டிகர் வந்து அதிக நகரமயமாக்கப்பட்ட பகுதி. இரண்டாவது பகுதியில் உள்ள மாநிலங்கள்
உள்ள வந்து அதிக நகரமயமாக்கப்பட்ட பகுதியில் ரெண்டாவது வந்து தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு, அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா, கேரளா, அதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா. ஸோ நகரமயமாக்கல்ல ஃபஸ்ட்டு எது இருக்குது? கோவா இருக்குது. நகரமயமாக்கல்ல ஃபஸ்ட்டு கோவா இருக்குது. குறைவாக நகரமயமாக்கப்பட்ட பகுதி வந்து இமாச்சல பிரதேசம். யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னாக்கா புதுடெல்லி மற்றும் சண்டிகர் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு, இரண்டாவது நகரமயமாக்கப்பட்ட பகுதியில் தமிழ்நாடு இருக்குது. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கோவா, அடுத்தது தமிழ்நாடு. கோவா, தமிழ்நாடு. கோவாக்கு அடுத்து தமிழ்நாடு, தமிழ்நாடுக்கு அடுத்து கேரளா, கேரளாவுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா. இதில் வந்து அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. நகரமயமாக்கல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசலாக இருக்கும், குடிநீர் பற்றாக்குறை இருக்கும், இடக்கழிவு மேலாண்மை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது போக்குவரத்து வகைகள். அதுக்கடுத்தது போக்குவரத்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, வேலை நாட்கள், அதாவது 183 நாட்கள் வந்து வேலை செஞ்சுருந்தாங்கன்னா, மேலே வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க முதன்மை தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க. 183 நாட்களுக்கு குறைவாக வேலை செஞ்சாலும் அவங்க பகுதி நேர தொழிலாளர்கள். இந்தியாவில் நகரமயமாக்கப்பட்ட பகுதி முதல்ல எது இருக்குன்னா கோவா இருக்குது, ரெண்டாவது தமிழ்நாடு இருக்குது, மூணாவது கேரளா இருக்குது, நாலாவது மகாராஷ்டிரா இருக்குது. அதுக்கு அடுத்தது யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் சண்டிகர் வந்து அதிக நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வகைகள். போக்குவரத்து வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, அடுத்தது ஆகாய மார்க்கம், வான்வெளி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, நிலவழி போக்குவரத்து, அடுத்தது ஆகாய மார்க்கம், வான்வழி போக்குவரத்து. சாலை வழி போக்குவரத்து முதல்ல எடுத்துப்போம். சாலை வழி, நிலவழி, சாலை வழி எல்லாம் ஒன்று தான். நிலவழி போக்குவரத்து எங்கே சாலையோட அடர்த்தி அதிகமாக இருக்குன்னா, கேரளாவில் வந்து சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக இருக்குது. அதுவே சாலைகள் அடர்த்தி மிக எங்கே குறைவாக இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து சாலைகள் அடர்த்தி மிக குறைவாக இருக்குது. எங்கள் சாலைகளோட அடர்த்தி மிக அதிகமாக இருக்குது, கேரளாவில் சாலைகளோட அடர்த்தி மிக அதிகமாக இருக்குது. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து சாலைகளோட அடர்த்தி வந்து மிக குறைவாக இருக்குது. லடாக் பகுதியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக். சாலைகள் மற்றும் பராமரிப்பு நோக்கத்திற்காக இந்திய சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் NH, மாநில நெடுஞ்சாலைகள் வந்து SH மற்றும் எல்லையோர சாலைகள், பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் என வகைப்படுது. அப்போ சாலைகள் என்ன எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். என்னன்னாக்கா, தேசிய நெடுஞ்சாலைகள் NH, நேஷனல் ஹைவேஸ். அடுத்தது மாநில நெடுஞ்சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ் SH. அடுத்தது எல்லையோர சாலைகள். அதுக்கு அடுத்தது பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். இது மாதிரி வந்து வகைகள் வந்து சாலைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது NH. ஸோ என்னென்ன சாலைகள் இருக்குது? NH, நேஷனல் ஹைவேஸ், SH, ஸ்டேட் ஹைவேஸ். அதுக்கடுத்து பன்னாட்டு சாலை நெடுஞ்சாலைகள், அதுக்கு அடுத்தது வந்து எல்லையோர சாலைகள். இந்த மாதிரி 4 வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்து இந்தியாவில் மிக நீளமான நெடுஞ்சாலை. எவ்வளோன்னா 476 கிலோமீட்டர், 4076 கிலோமீட்டர். காஷ்மீர் டு கன்னியாகுமரி இது என்னென்னா NH-44. அதுக்கடுத்தது இந்தியாவின் மிக குறுகிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவில் வில்லிங்டன், இங்கேருந்து எர்ணாகுளத்துலேருந்து வில்லிங்டன் இங்கே போகிற ஹைவேஸ் தான் வந்து மிக குறைவானது. எத்தனை கிலோமீட்டர்னா 6 கிலோமீட்டர். இது எவ்வளோனா 47A, NH-47A. இது வந்து மிக குறைவான தூரம், இது வந்து மிக நீளமான தூரம் 6 கிலோமீட்டர்ஸ். இது 46.76 கிலோமீட்டர்ஸ். இது
இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 நிறுவப்பட்டது. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1995. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுனாக்கா 1995 வந்து நிறுவப்பட்டது. இது வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். ஷெர்ஷா சூர் அப்படின்றவர் என்ன பண்ணாருனாக்க ராயல் சாலை, சாகி ராயல் சாலையை வந்து சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். ஷெர்ஷா சூர் என்ன பண்ணார், இது வந்து பெட்டி செய்தி நோட் பண்ணிக்கோங்க. ஷெர்ஷா சூர் வந்து சாகி ராயல் சாலை, சாகி ராயல் சாலை வந்து சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைச்சார். கொல்கத்தாவில் வந்து பெஷாவர் வரை இச்சாலை ஆங்கிலர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இச்சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது எல்லைப்புற சாலைகள். ஆயிரத்தி 1960 வந்து எல்லைப்புற சாலைகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை வகை. எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் வந்து 1966 வந்து நிறுவப்பட்டது. இவ்வமைப்பு வந்து எல்லைப்புற சாலைகளை அமைத்து நிர்வகிக்கிறது. இச்சாலைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைப் பகுதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். ஏன்னா அங்கே தான் வந்து வங்கதேசம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேபாளம், அங்கெல்லாம் வந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைப் பகுதிகளில் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் வந்து 1960 வந்து நிறுவப்பட்டது. இது வந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற எல்லைப்புற சாலைகளில் பராமரிக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். லடாக்கில் உள்ள உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னா லடாக்கிலிருந்து லே, லடாக் டு லே, லடாக்கிலிருந்து லே வரை உருவாக்கப்பட்டுள்ளது. இதோடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த எல்லைப்புற சாலை லடாக்கிலிருந்து லே கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரம்னாக்கா 4270 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது. மீட்டர்ஸ் 4270 மீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தங்க நாற்கர் சாலை. தங்க நாற்கர் சாலையின் நீளம் வந்து 5846 கிலோமீட்டர். 5846 கிலோமீட்டர் தங்க நாற்கர் சாலை. தங்க நாற்கர் சாலை வந்து 5846 கிலோமீட்டர். இது வந்து 4 முதல் 6 வழிகளை கொண்டது. இதில் இருக்கிறது 4 to 6, 4 முதல் 6 வழிகளை கொண்டது. இது வடக்கு தெற்காக இந்தியாவின் பெருநகரங்களான புதுடெல்லி, சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா ஆகியோரை இணைக்கிறது. இத்திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்தது வட, தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதியில் இணைக்கும் சாலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா காஷ்மீர் டு கன்னியாகுமரி சாலை எவ்வளோ நீளம் 4076 கிலோமீட்டர், அதாவது 4076 கிலோமீட்டரு. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் குஜராத்திலேருந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் சில்சாரை இணைக்கும் பகுதி அது எவ்வளோனாக்க 4036 கிலோமீட்டர். $3640 கிலோமீட்டர். இது ரெண்டும் எங்கே சந்திக்குது, அதாவது இப்படி இருக்குன்னா இந்தியா மேப்பு, இங்கேருந்து போகிற சாலை வந்து குஜராத் டு
அசாமின் சில்சார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4076. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4036. ஸோ 4076 கிலோமீட்டர், 3060. இது ரெண்டும் எங்கே சந்திக்குது? இது சந்திக்கிற பாயிண்ட் என்னன்னா ஜான்சி. ஜான்சியில் இது ரெண்டும் சந்திக்குது. நெக்ஸ்ட் விரைவு சாலைகள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்டதுக்கு பேர் விரைவு சாலைகள். மும்பை பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம் விமான நிலைய விரைவு சாலை, துர்காப்பூர் கொல்கத்தா விரைவு சாலை, புதுடெல்லி மற்றும் ஆக்ராவுக்கு இடையேயான யமுனா விரைவு சாலை. அடுத்தது பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சாலைகள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து வடக்கு தெற்காக இருக்கிறது தங்க நாற்கர சாலை பார்த்துட்டோம். இப்போது பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் வந்து பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்கதேசம் மற்றும் மியான்மர். பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான் மற்றும் வங்கதேசம், மியான்மர் இவங்களை இணைக்கிறது. இதை இணைக்கிறது, அதாவது இந்த நாடுகளை இணைக்கிறது சாலை பேர் வந்து பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். இது எதன் மூலயமா உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உலக வங்கி நிதியுதவின் கீழே வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம். அடுத்தது ESCHP உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கியால் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சாலைகள். ஸோ இதோடைய சாலைகள் முடியுது. ஸோ சாலைகள்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, அதாவது 4 வகையான சாலைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலைகள் நேஷ்னல் ஹைவேஸு, அடுத்து ஸ்டேட் ஹைவேஸு SH, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பன்னாட்டு சாலைகள், அடுத்து எல்லைப்புற சாலைகள். இப்போது இந்தியாவின் மிக நீளமான சாலை NH அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா NH44. NH44 எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி. நீளம் எவ்வளோனா 4076 தான். அடுத்தது 4076 கிலோமீட்டர். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து அசாமுடைய சில்சார் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 3640, அதாவது 3640 கிலோமீட்டர். இது ரெண்டும் எங்கே சந்திக்குதுன்னா ஜான்சியில் சந்திக்குது. அடுத்து தங்க நாற்கர சாலையினுடைய நீளம் எவ்வளோனாக்கா 5846 கிலோமீட்டர். இதில் 4 வழி மற்றும் 6 வழி பாதைகள் இருக்கிறது. அடுத்தது வந்து மிகவும் உயரமான சாலை, எல்லப்புற சாலைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமான பார்த்தீங்கன்னா லடாக்லேருந்து லே வரைக்கும் எவ்வளோ மீட்டர் உயரத்தில் இருக்குது, கடல் மட்டத்தில் இருக்குதுன்னா 4270. அடுத்தது 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 4270 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதுக்கடுத்தது பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகளான நட்புறவை, இணக்கமான நட்புறவை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட சாலை. இது வந்து உலக வங்கியின் உதவியோட என்ன உடன்படிக்கைனா ESCHP ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழே உலக வங்கியினால் உருவாக்கப்பட்டது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்கதேசம் மற்றும் மியான்மர் கீழே. இதுக்கு அடுத்தது ரயில் போக்குவரத்து வருது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.